யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம், 17வது வசனம், 18வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம், 17வது வசனம், 18வது வசனத்தை வாசிக்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். போதும். இந்த காலை வேளையில நம்ம எல்லாருமே கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு நம்ம வந்திருக்கிறோம். கிறிஸ்மஸ் நன்னாளில் ஆண்டவருடைய பிறப்பை குறித்து நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்ததுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த நாளை கிறிஸ்மஸ் அப்படின்ட்டு 25ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த நாளிலும் இந்த வாசித்த வேத பகுதியில என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா, தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு சொந்த இரட்சகராக கொடுத்து அவர் நம்ம கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு ஆண்டவர் நம்மை இந்த இடத்துல வைத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு இயேசு கிறிஸ்துவை கொடுத்து அன்பு கூர்ந்தார். இப்போ நான் உங்க இடத்துல கேட்கிறேன், எதற்காக கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம்? இல்லைன்னா ஏன் கிறிஸ்து வந்ததின் நோக்கம் என்ன? நீங்க தாராளமா பேசலாம். எதுக்காக நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம்? இல்லைன்னா என்ன கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவை நம்ம ஆராதிக்கிறோம் தானே? இயேசு கிறிஸ்துவ தானே வாரம் சண்டே இங்க சர்வீஸ் நம்ம என்ன பண்றோம்? ஆராதிக்கிறோம், பாடலை பாடுறோம், எல்லாம் பண்றோம். இது எதற்காக பண்றோம்? நீங்க தப்பா சொன்னாலும் பிரச்சனை இல்லை, நீங்க தாராளமா சொல்லலாம். ஏன் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம்? ஏன் நம்ம சர்ச்சுக்கு வரோம்? ஏன் சண்டேனா சர்வீஸ்க்கு வரோம்? இந்த மாதிரி கிறிஸ்துமஸ் நாட்கள்ல நம்ம ஆராதிக்க வரோம். ஏன் நம்ம இதுக்கெல்லாம் வரோம்? ஆண்டவர் நம்ம இந்த உலகத்துல எதற்காக வந்தார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிறதற்காக. முதலாவது ஒரு வசனத்தை திரும்பவுமா அந்த 16வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 3வது அதிகாரம் 16வது வசனத்தை திரும்பவுமா வாசிக்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. போதும். முதலாவது ஆண்டவர் எதற்காக நம்ம இந்த உலகத்துக்கு வந்தார்? இல்லைன்னா இயேசு கிறிஸ்துவை ஏன் நம்ம வணங்குறோம்? ஏன் நம்ம வார சபைக்கு வருகிறோம் அப்படின்னா, முதலாவது நம்ம நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. அல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து கையை பிடிங்க பார்க்கலாம். கையை பிடிச்சி லைட்டா சிரிங்க. நான் சொல்றத சொல்லுங்க. முதலாவது ஆண்டவர் வந்ததின் நோக்கம் நாம நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. போதும், கையை விட்டுருங்க. எல்லாரும் என்ன பாருங்க. யாரும் பைபிளை பார்க்க கூடாது, யாரும் கீழே குனியக்கூடாது. கொஞ்ச நேரத்துக்கு நீங்க என்னதான் பார்க்கணும். இந்த முதலாவது காரியம் எதற்காக ஆண்டவர் இந்த உலகத்துல வந்தார் அப்படின்னு சொன்னா, நான் ஒரு கதையை சொல்றேன். இந்த உலகத்தை ஆண்டவர் ரொம்ப அழகா படைச்சார். நல்ல மரங்கள், நல்ல நிழல் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு அழகான தோட்டத்தை ஆண்டவர் அந்த காலகட்டத்துல இந்த உலகத்தை படைக்கும் போது ஏதேன் தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான தோட்டத்தை படைத்தார். அந்த அழகான தோற்றத்துல ஆண்டவர் படைச்சிட்டு ரெண்டு மனுஷங்க, ஆதாம் ஏவாள் அப்படின்ட்டு 2 மனுஷங்களை ஆண்டவர் என்ன பண்ணாரு, அந்த தோட்டத்துல படைச்சிட்டு அவங்கள வைத்து ஆண்டவர் என்ன பண்ணார்னா, உங்களோட வேலை என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க என்னை துதிக்கிறது மாத்திரம்தான் உங்களுடைய வேலை, வேற எதுவும் உங்களுடைய வேலை கிடையாது அப்படின்ட்டு அந்த அழகான தோட்டத்துல ஆண்டவர் வைத்து, டெய்லியுமே ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த தோட்டத்துக்குள்ள போய் டெய்லியுமே அந்த ஆதாமோடையும் ஏவாளோடையும் அவர் என்ன பண்ணார்னா உலாவி அவங்களோட உறவு கொண்டாடி பேசிக்கிட்டு அவர் சந்தோஷமா இருந்தார். அப்போ மனுஷங்களுக்குள்ள எல்லாமே, இப்ப நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு வயசுல எனக்கு மரணம் வருது. ஆனா அந்த காலகட்டத்துல மரணமே கிடையாது. அந்த காலகட்டத்துல மரணமே கிடையாது. ஏன் அப்படின்னா, யாருமே எந்த பாவமும் செய்யல. ஆண்டவர் அழகா வைத்திருந்தார். யோசிச்சு பாருங்களேன், ஒரு அருமையான தோட்டம். அந்த தோட்டத்துல டெய்லியுமே உங்களுடைய வேலை என்னன்னா சாப்பிட்டு தூங்குறது தான்.
அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு தோட்டம். உங்களுடைய வேலை வந்து என்னன்னா ஆண்டவரோட பேசுறது மாத்திரம்தான் உங்களுடைய வேலை. அழகான ஒரு தோட்டத்துல ஆண்டவர் அப்படிதான் வந்து இந்த உலகத்தை படைக்கும் போது படைச்சி ஆண்டவர் ரொம்ப அருமையா வந்து வைத்திருந்தார். அந்த வைத்திருந்த சமயத்துல யாருக்குமே மரணம் கிடையாது, யாருக்குமே வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் போராட்டங்களும் எதுவுமே கிடையாது. ரொம்ப அருமையான உலகத்துல அந்த இடத்துல ஆனா ஆண்டவர் ஒரே ஒரு கண்டிஷன் மாத்திரம் வச்சிருந்தார். என்ன கண்டிஷன்? அந்த தோட்டத்துல சென்டரா ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்துல வந்து ஜீவ விருட்சத்தின் கனி அப்படின்ட்டு ஒரு பழம் இருக்குது. நீங்க இந்த தோட்டத்துல இருக்கிற ஆப்பிள், மாதுளை, கொய்யாப்பழம், அப்புறம் வந்து பப்பாளி பழம், மாதுளை எல்லாமே சாப்பிடலாம். ஆனா இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை மாத்திரம் என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து அவர் சொன்னாரு. நம்ம தான் வந்து சொன்ன பேச்ச என்ன பண்ண மாட்டோம். என்னைக்காவது நம்ம சொன்ன பேச்சை கேட்டிருக்கோமா? அவங்களும் என்ன பண்ணாங்க, ஆண்டவர் படிச்சு படிச்சு சொல்றாரு, நீங்க என்ன வேணாலும் சாப்பிடுங்க, டிராகன் ஃப்ரூட் சாப்பிடுங்க, வாட்டர்மெலன் சாப்பிடுங்க, எல்லாம் சொல்றாரு ஆண்டவர். ஆனா இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை மாத்திரம் நீங்க என்ன பண்ணாதீங்க, சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஆட்கள் வந்து அதெல்லாம் முடியாது, அந்த ஜீவ விருட்சத்தின் கனி சாப்பிடுவோம், அது எப்படி டேஸ்டா இருக்குதுன்னு நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்ன கட்டளையை கீழ்ப்படியாம அவங்க என்ன பண்றாங்கன்னா, முதலாவது ஏவாள் சாப்பிட்டுட்டு அந்த கணவருக்குமே ஆதாமுக்குமே வந்து என்ன பண்றா கொடுத்து, ரெண்டு பேருமே வந்து அந்த ஆண்டவருடைய திட்டத்தை விட்டு கீழ்ப்படியாம அவங்க அந்த பழத்தை சாப்பிட்டதுனால அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆண்டவர் விலக்கிறாரு. அதற்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, எல்லாருடைய வாழ்க்கையிலுமே மரணம் அப்படின்ட்டு ஒரு வாழ்க்கைய ஒரு காரியம் உண்டாகுது. ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு, இவங்க பாவத்திலேயே வந்து இருக்கக்கூடாது, அதனால இவங்க வந்து மரிச்சு இவங்க எப்படியாவது என்கிட்ட வந்துடணும் அப்படின்ட்டு ஆண்டவர் வந்து இவர்களுக்கு அந்த மரணத்தை உண்டாக்குறார். இப்போ இவர்கள் ஆதாமும் ஏவாளும் என்ன பண்ணிட்டாங்க, பழத்தை சாப்பிட்டு பாவம் செஞ்சிட்டதுனால அந்த இடத்த வந்து ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர் பிரிச்சுட்டாரு. இவ்வளவு நாளா ஆண்டவரோட நல்ல ஐக்கியமா, ஆண்டவரோட நல்ல தொடர்புல ஆதாமும் ஏவாளும் இருந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரோட என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நல்ல தொடர்புல அந்த ஏதேன் தோட்டத்துல, அருமையான தோட்டத்துல எல்லா ஆசீர்வாதங்களோட எல்லா நன்மைகளோட இருந்தாங்க. ஆனா அந்த காரியங்கள் அவங்க பாவம் செய்ததுனால ஆண்டவரோட விலகிட்டாங்க. இப்போ ஆண்டவருக்கும் மனுஷங்களுக்கும் இடைவேளை வந்துருச்சு. இந்த இடைவேளைய சரி பண்றதுக்கு மீண்டுமா ஆண்டவர் கொண்டு போய் சேர்க்கணும், திரும்பவும் ஆண்டவரும் மனுஷங்களும் ஒன்னு சேரணும் அப்படின்ட்டு தான் நிறைய பேர் ஆண்டவர் தெரிந்து கொள்றாரு. ஆபிரகாமை தெரிந்து கொள்றாரு, மோசேயை தெரிந்து கொள்றாரு, தாவீதை தெரிந்து கொள்றாரு, தானியேலை. இந்த மாதிரி எல்லாரும் எப்படியாவது ஜனங்களை என் பக்கமா கொண்டு வந்து சேர்த்துட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒவ்வொருத்தரையா தெரிந்து கொள்றாரு. ஆனா யாருமே வந்து என்ன பண்றது இல்லைன்னா ஆண்டவருடைய வேலையை செய்யாம கடைசியா ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, அவருடைய சொந்த குமாரனே அவர் என்ன பண்றார், இந்த உலகத்துக்கு அனுப்பி அவரை பலியாக ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் திரும்பவுமாய் அவரோடு சேரணும் அப்படின்ட்டு ஆண்டவர் இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்மை அனுப்பியிருக்கு, இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? நான் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவத்தை தான் வந்து நான் திரும்பவுமா சொன்னேன். இந்த இடத்துல முதலாவது ஆண்டவர் எதற்காக நம்ம இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார் அப்படின்னா, மீண்டுமா நம்ம ஆண்டவரோடு ஒன்று சேரணும், மீண்டுமா நம்ம நித்திய ஜீவனை நம்ம அடையணும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் முதலாவது இயேசுவை அனுப்பினார். நித்திய ஜீவன் அப்படின்னா என்ன? நித்திய ஜீவன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த உலகத்துல வாழ்கிற எல்லா மனுஷனுக்கும், எனக்கும் சரி உங்களுக்கும் சரி ஒரு நாள் என்ன ஆகும்னா மரணம் வரும். அது பொதுவானது. அது இந்துவா இருந்தாலும் வரும், முஸ்லீமா இருந்தாலும் வரும், கிறிஸ்டியனா இருந்தாலும் வரும், ஜெயினிசம், புத்திசம், சீக்கிசம், எல்லா காரியங்கள் எல்லா மதத்தினருக்கும் மரணம் வரும். ஆனா இந்த நித்திய ஜீவன் இல்லைன்னா நித்திய வாழ்வு அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம மரித்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய சரீரத்தை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா மண்ணுல புதைச்சிருவாங்க. மண்ணுல புதைச்சி அவங்க வந்து அடக்கம் பண்ணிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா கொஞ்ச நாள் கஷ்டப்படுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு நம்மளை மறந்துட்டு சிக்கன் பிரியாணியும் மட்டன் பிரியாணியும் சாப்பிட போயிடுவாங்க. இப்போ கூட நிறைய பேர் வந்து கறி எடுத்துட்டு வந்து ரெடியா இருப்பீங்க, எப்போ ஆராதனை முடியும் வீட்டுக்கு போயிட்டு பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு எல்லாம் வந்து ரெடியா இருப்பீங்க.
ஆனா அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம முதலாவது இந்த இடத்துல ஆண்டவர் எதற்காக படைத்தார் அப்படின்னா இந்த நித்திய ஜீவனை நாம அடையணும். இவ்வளவு நாள் இந்த வாழ்கிற உலகத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு கஷ்டம் இருக்குதா, வேதனை இருக்குதா, நம்மளுக்கு தேவைகள் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நம்மளுடைய வாழும்போது நம்மளுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கையின் முடிவுல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சரீரம் செத்து நம்ம சரீரத்தை நம்மளை அடக்கம் பண்ணிடுவாங்க. ஆனா நம்மளுடைய சரீரத்துக்குள்ளாக ஆவியும் ஆத்மாவும் மரணம் அடையாது. அது ஆண்டவரிடத்துல போகணும். அதுதான் நித்திய ஜீவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை ஏன் விசுவாசிக்கிறோம், ஏன் நம்ம முஸ்லிம் மதத்துக்கோ இந்து மதத்துக்கோ போல அப்படின்னு சொன்னா ஆண்டவரால மாத்திரம்தான் நம்மளுக்கு இந்த நித்திய ஜீவனை கொடுக்க முடியும். அல்லேலூயா. நம்ம இந்த உலகத்துல வாழும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கத்தோட ஒவ்வொரு காரியத்திற்கு பின்பாக நம்ம போவோம். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையின் முடிவுல மரணத்திற்கு பின்பாக ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த மரணத்திற்கு பின்பாக என்ன ஆயிடும்னா நம்மளுடைய ஆவியும் ஆத்மாவும் உயிரோட தான் இருக்கும். நம்மளுடைய சரீரம் தான் என்ன ஆயிடும், மரித்து போயிடும், சரீரத்தை புதைச்சிருவோம். ஆனா நம்முடைய ஆவி ஆத்மா உயிரோட இருக்கும். அந்த ஆவி ஆத்மா திரும்பவுமாய் நரகத்துக்கு போய் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி அவர் என்ன பண்றாரு, இவங்கெல்லாம் என்னோட திரும்பவுமாய் பரலோகத்துக்கு நித்திய ஜீவனுக்கு வரணும் அப்படின்ட்டு ஆண்டவர் ஆசைப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை பரலோகத்துக்கு போனன்ட்டு? 1 2 3 4 5 6 7 பேருக்கு தான் ஆசை போல இருக்குது. அல்லேலூயா. மற்றவங்களுக்குலாம் ஆசை இல்லையா? ஆசை இல்லையா? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம இந்த உலகத்துல கஷ்டப்படுறோம், நம்ம வேதனைப்படுறோம், நம்ம துக்கங்களை அனுபவிக்கிறோம். கடன் பிரச்சனை, நம்மளுக்கு போராட்டம், குடும்பங்கள்ல பிரச்சனை, நிறைய காரியங்களை நம்ம இருக்கிறோம். ஆனா நம்ம மரித்ததுக்கு பின்பாக நம்ம பரலோகத்துக்கு போனோம் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நோக்கமா இருக்கணும். நம்ம என்னதான் இந்த உலகத்துல நம்ம ஜாலியா நம்ம சம்பாதிக்கலாம், நம்ம பேரு சம்பாதிக்கலாம், நம்ம பணத்தை சம்பாதிக்கலாம். ஆனா நம்ம மரித்ததுக்கு பின்பாக செத்ததுக்கு அப்புறமா நான் பரலோகத்துக்கு போனோம், நான் சொர்க்கத்துக்கு போனோம் அப்படின்றது நம்மளுடைய எண்ணத்துல நம்மளுடைய மனசுல எப்பவுமே ஆழமா இருக்கணும். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. வெறும் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி கிறிஸ்துமஸ் நாள்ல இந்த மாதிரி பலூன் கட்டலாம், அப்புறமா நம்ம கேக் சாப்பிடுவோம், மிச்சர் சாப்பிடுவோம், கிறிஸ்துமஸ் நாள்ல கிறிஸ்துமஸ் தாத்தாலாம் வருவாங்க. இந்த மாதிரி இந்த வெளி தோற்றமான காரியங்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்மளுடைய வாழ்க்கையில எது முக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த மரணத்திற்கு பின்பாக நான் பரலோகத்துக்கு போவேனா அப்படின்ட்டு நம்ம யோசித்து பார்க்கணும். வாழும்போது நம்ம நல்லா வாழ்ந்தாதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். ஒரு கதை சொல்லுவாங்க, எல்லாரும் என்ன பாருங்க, ஒரு கதை சொல்லுவாங்க. என்ன கதை அப்படின்னா, ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம், 2 நண்பர்கள் இருந்தாங்களாம். அந்த 2 நண்பர்கள்ல ஒருத்தன் பைக் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான். அந்த பைக் ஆக்சிடென்ட்ல இறந்து போனவன் யாருன்னா ஒரு ஹிந்து நண்பன். அவன் இன்னொருத்தன் கிறிஸ்டியன் நண்பன். இப்போ இந்த இறந்து போனவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா நரகத்துக்கு போயிட்டான். அவனுக்கு இயேசுவை தெரியாதனால, இயேசுவை நம்பாததுனால, இயேசுவை விசுவாசிக்காதனால அவன் என்ன பண்ணிட்டான்னா நரகத்துக்கு போயிட்டான். இப்போ நரகத்துக்கு போயிட்டதுனால அந்த நரகத்துல அவன் ஒரு லெட்டர் போடுறான். இந்த மாதிரி நரகத்துல அவன் என்ன பண்றான், லெட்டர் போட்டு இந்த கிறிஸ்துவ நண்பருக்கு லெட்டர் போடுறான். என்ன லெட்டர் போடுறான் அப்படின்னா, நானும் உன் கூட தானே இருந்தேன், நானும் உனக்கு நண்பனா தானே இருந்தேன், ஆனா நீ எனக்கு ஒரு தடவை கூட இயேசுவை பத்தி சொல்லவே இல்லையே, இயேசுனா யாருன்னு சொல்லவே இல்லையே, நீ கிறிஸ்டியன் ஃப்ரெண்டு தானே, நீ எனக்கு இயேசுனா யாருன்னே சொல்லல, அதனால இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், செத்ததுக்கு அப்புறமா நான் பரலோகத்துக்கு போகாம பரலோகத்துக்கு என்ன ஏத்துக்கல, உனக்கு இயேசு யாருன்னு தெரியல, அதனால நீ என்ன பண்ணு, நரகத்துக்கு போயிடு அப்படின்ட்டு நரகத்துக்கு தள்ளிட்டாங்க. இந்த நரகத்துல ரொம்ப கஷ்டமா இருக்குது, ரொம்ப நெருப்பா இருக்குது, ரொம்ப வேதனையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு கடிதம் போட்டதா ஒரு கதையா சொல்லுவாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில கூட நம்ம வாழும்போது நம்மளுக்கு போராட்டங்கள், பிரச்சனைகள், ஒருவேளை நம்ம எந்த காரியங்கள் வேணாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனா மரித்ததுக்கு பின்பாக நம்ம பரலோகத்துக்கு நிச்சயமாய் போகணும். அதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அதற்காக தான் நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா.
நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ஏதோ ஒரு நம்ம வாழும்போது யாரா இருந்தாலும் சரி, இந்த சின்ன பசங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்கும். இந்த சின்ன பையனுக்கு வந்து என்ன இருக்குன்னா, எக்ஸாம்ல வந்து நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு இருக்கும். கொஞ்சம் வளைஞ்சவங்களுக்கு வந்து என்னன்னா, காலேஜ்ல வந்து என்ன பண்ணணும், நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்ட்டு. சரி, காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து என்ன என்ன இருக்குன்னா, ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், அந்த நல்ல வேலையில சம்பளம் கிடைக்கணும், அப்புறமா சம்பளம் கிடைச்சு அதுக்கப்புறம் திரும்பி நல்ல கல்யாணம் நடக்கணும், அப்புறமா வந்து கல்யாணம் முடிஞ்ச பிறகு குழந்தை ஏற்ற நேரத்தில் குழந்தை பிறக்கணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி இந்த வாழ்க்கையில நிறைய காரியங்கள் இருக்கும். இது மாத்திரம் இல்லாம நம்மளுடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல வந்து குடும்பத்துல வந்து பிரச்சனைகள் இருக்கும், சில நேரத்துல கடன் பிரச்சனைகள் இருக்கும், சில நேரத்துல அது மாத்திரம் இல்லாம நம்முடைய சரீரத்துல பலவீனங்கள் இருக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல எல்லாருக்குமே, இங்க இருக்கிற எல்லாருக்குமே நம்மளுக்கு பலவீனங்களோ சோர்வுகளோ பிரச்சனைகளோ இருக்கும். நம்ம இப்ப இந்த உலகத்துல வாழும்போது இந்த பலவீனங்கள் இந்த பிரச்சனைகள் ஒருவேளை நம்மளுக்குள்ள இருக்கலாம். ஆனா நம்மளுடைய மரித்ததுக்கு பின்பாக திரும்பவுமா இதே பலவீனத்தோட நம்ம நரகத்துக்கு போகாம நாம பரலோகத்துக்கு போகணும். அதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாம இன்னொரு காரியம், எதற்காக ஆண்டவர் வந்தார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அன்பு செலுத்த இந்த உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா. சத்தமா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆண்டவர் இந்த உலகத்துல அன்பு செலுத்துறதுக்கு வந்தா. என்னால நிச்சயமா சொல்ல முடியும், நிறைய நேரங்கள்ல நம்ம கிட்ட பழகுறவங்க வந்து எப்படி தெரியுமா பழகுவாங்க, ஏதாவது எதிர்பார்த்து பழகுவாங்க. ஆனா உண்மையான அன்போட நம்மள யாருமே நேசிக்க மாட்டாங்க, உண்மையான அன்போட யாருமே வந்து என்ன பண்ண மாட்டாங்க, பழக மாட்டாங்க. ஆமா தானே? சொந்தக்காரங்க சில பேர், சில நேரத்தில் நண்பர்கள்லாம் வந்து எப்படின்னா பயங்கரமா வந்து விஷமா இருப்பாங்க, போட்டு கொடுப்பாங்க, இந்த மாதிரி நிறைய காரியங்கள் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கும். இப்போ இந்த இந்த நண்பர்கள் இந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. இல்லைன்னா சில நேரத்தில் குடும்பத்தில் இருக்கவங்களே வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா, நம்மளை நேசிக்க மாட்டாங்க. எனக்கு சின்ன வயசுல, நான் சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபரே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, உனக்கெல்லாம் வந்து பாட வராது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அவங்க ஒரு தடவை தான் சொன்னாங்க. ஆனா அந்த வார்த்தை வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, என்னுடைய மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு சின்ன வயசுல. இப்போ பெவின்னு அந்த மாதிரி வயசுல அவங்க சொன்ன அந்த வார்த்தை என்னுடைய மனசுல பயங்கரமா ஆழமா பதிஞ்சிருச்சு. அது பதிஞ்சது மாத்திரம் இல்லாம எனக்குள்ள நானே வந்து என்ன பண்ணிட்டேன்னா, நம்மளுக்கு பாட வராது அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து நானே வந்து எந்த இடத்தையும் பாட மாட்டேன். இந்த மாதிரி இது மாதிரி நம்மளுக்கு நிறைய பேர் நிறைய விதமா பேசுவாங்க, நம்ம இடத்துல உண்மையா அன்பு செலுத்த மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் இந்த காலை வேளையில நம்ம எதற்காக இந்த உலகத்தில் வந்தார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நம்ம இடத்துல அன்பு செலுத்துறதுக்காக இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க துக்கத்தோட, நீங்க வேதனையோட, எனக்கு நம்புகிறதற்கு யாருமே இல்லை, நான் வந்து சார்ந்து கொள்றதுக்கு யாருமே இல்லை, இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு நான் வந்திருக்கிறேன் ஆனாலும் வேதனையோட வந்திருக்கிறேன், யாரையுமே நம்ப முடியல, என்னுடைய அப்பா அம்மாவையும் கூட நம்ப முடியல, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை கூட நம்ப முடியல, சில நேரத்தில் காலவாரி விட்டுறாங்க, எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு, எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு கூட யாருமே இல்லை, நானே தான் தனியா என் குடும்பத்தை நான் நடத்திட்டு போயிட்டு இருக்கிறேன், நானே தான் வந்து என்னுடைய குடும்பத்தை தாங்குறேன், நானே தான் வந்து யாருடைய அன்புமே இல்லாம அனாதையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம், நம்ம ஏங்கி கொண்டிருக்கலாம், நம்ம அதை குறித்து யோசிக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல நிறைய காசு நிறைய பணம் இருந்தாலுமே மனுஷங்க எதிர்பார்க்கிறது அன்பு, உண்மையான அன்பு. அல்லேலூயா. நம்ம இந்த உண்மையான அன்பை ஒரு வேளையில நம்ம எதிர்பார்க்க முடியாது. நான் ஒரு நியூஸ்ல ஒரு 4 மாசம் முன்னாடி நான் பார்த்தேன். அதை வந்து என்ன நியூஸ் அப்படின்னு சொன்னா, ஒரு கணவனும் மனைவியும், கல்யாணமான கணவனும் மனைவியும் இருந்தாங்க. அந்த கணவனும் மனைவியும் அவங்க என்ன அந்த நல்லா நல்லா சந்தோஷமா கணவனும் மனைவியும் இருந்தாங்க. ஆனா கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வர ஆரம்பிச்சிருக்கு. சண்டை வந்ததுல அந்த கணவன் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அந்த மனைவியை வந்து நல்லா வந்து துண்டு துண்டா வெட்டி ஒரு பெரிய சூட்கேஸ், 2 சூட்கேஸ்ல வந்து அவர் அந்த மனைவியை வந்து பேக் பண்ணி அவர் வீட்டுல இருந்து வெளியில கொண்டு வந்திருக்காரு. ரத்தம்லாம் ஃபுல்லா வந்திருக்கு. இது நியூஸ்ல வந்த உண்மை சம்பவம். அப்படி வெளியில கொண்டு வந்தோன்னே எல்லாருமே கேட்டிருக்காங்க,
கண்டிப்பா கேட்பாங்க தானே, ரத்தம் வந்தா இது என்ன ரத்தம் அப்படின்ட்டு. இவர் உடனே என்னன்னு, மாட்டுக்கறி பீஃப் உள்ள இருக்குது அதனால ரத்தம் வருது அப்படின்ட்டு இவர் சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சொந்த மனைவிய துண்டு துண்டா அவர் என்ன பண்றாரு, வெட்டி பேக்ல போட்டு அவர் கொண்டு போறாரு. அப்பனா அவருக்குள்ள என்ன இல்ல, அன்பு இல்ல. இந்த அன்பை நம்ம ஒருவேளை சில நேரங்கள்ல நம்மளுடைய சொந்தக்காரங்கள் இடத்திலிருந்து எதிர்பார்க்க முடியாது, நம்மளுடைய நண்பர்கள் நம்முடைய உறவினர்கள் இடத்திலிருந்து எதிர்பார்க்க முடியாது. ஆனா ஆண்டவர் அந்த அன்பை தருகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் இந்த காலை வேளையில நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நீங்க அன்பு இல்லாம இருக்கலாம். நம்ம வெளியில பார்க்கும்போது எல்லாருமே வந்து எப்படின்னா பயங்கரமா கெத்தா இருப்போம். அந்த இமேஜ் வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னு என்ன பண்ணுவோம், நல்லா ட்ரெஸ் போடுற மாதிரி இருப்போம், நல்லா கெத்தா இருப்போம். என்னது கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டல அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், நடிச்சிருவோம். ஆனா நம்முடைய மனசுல எனக்கு அன்பு செலுத்த யாருமே இல்லையே, என்னை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லையே, எனக்கு சப்போர்ட்டா என்னுடைய கணவர் இல்லையே, எனக்கு ஆறுதல் பண்றதுக்கு என்னுடைய அண்ணனோ தம்பியோ இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரங்களில் நம்ம ஏங்கி போகலாம். ஆனா அந்த அன்பை தருகிறதற்கு ஒருவர் இருக்கிறார், அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவரிடத்துல அந்த ஜெபித்து ஆண்டவரிடத்துல நம்ம கிட்டி சேரும் போது ஆண்டவர் நம்மை அன்பு செலுத்துவார், ஆண்டவர் நம்மை ஆறுதல் படுத்துவார், ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பும். ஒரு சம்பவத்தை கூட நான் சொல்றேன். நான் வந்து பைபிள் காலேஜ்ல வந்து பாண்டிச்சேரியில வந்து பைபிள் காலேஜ் படித்தேன். 3 வருஷம் ஹாஸ்டல்ல தங்கி படித்தேன். அங்க படிக்கும்போது நிறைய பிரச்சனை நடக்கும், அங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இந்த மாதிரி நடக்கும். அப்படி ஒரு சூழ்நிலையில என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு பிரச்சனையாகி பண்ணாத தப்புக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்னை பயங்கரமா வந்து அங்க இருக்கிற பைபிள் காலேஜ் ஸ்டாஃப் டீச்சர்ஸ் வந்து திட்டாங்க, பயங்கரமா திட்டாங்க. கூப்பிட்டு வச்சு உங்க அப்பாவை வந்து ஒரு பாஸ்டரா, உன்னெல்லாம் இப்படியே தான் வளர்த்தாங்களா, அப்படி இப்படின்ட்டு, நீலாம் பாஸ்டருக்கே தகுதி இல்லை அப்படின்ட்டு பயங்கரமா வந்து திட்டி வேதனைப்படுத்திட்டாங்க. அந்த இடத்துல நான் எதுவுமே திரும்பவுமா பேசல. அப்புறமா பயங்கரமான கஷ்டம், பயங்கரமான அழுகை, பயங்கரமான வேதனை. டைரக்டா ரூமுக்கு, ஹாஸ்டல் ரூமுக்கு வந்து கதவெல்லாம் சாத்திட்டு பயங்கரமா அழுகுறேன். அந்த அழுகிற சூழ்நிலையில ஆண்டவருடைய பிரசன்னம் அப்படியே இறங்கி என்னை ஆறுதல் படுத்திட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பிரசன்னம் உங்களையும் ஆறுதல் படுத்தும். உங்களுக்கும் அன்பு செய்கிறதற்கு யாருமே இல்லை அப்படின்ட்டு ஃபீல் பண்ணாதீங்க. ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், ஆண்டவர் உங்களுக்கு அன்பு செலுத்துவார். அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் எதற்காக வந்தோன்னு பார்த்தோம். நீங்க மெசேஜ் கொடுத்துட்டு போங்க, நாங்க வீட்டுக்கு போயிட்டு நாங்க எங்க வேலையை பார்க்கணும், இந்த கேள்வி மட்டும் எங்களை என்ன பண்ணாதீங்க, கேள்வி எங்களை கேட்கவே கூடாது. கேள்வி கேட்டா நீங்க வந்து மோசமான பிரதர் ஆயிடுவீங்க, அப்படிதானே? ஆண்டவர் முதலாவது எதற்கு வந்தார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நம்மளுக்கு நித்திய ஜீவன், நம்ம மரித்ததுக்கு அப்புறம் நரகத்துக்கு போயிடக்கூடாது, மரித்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஆண்டவர் நம்ம இடத்துல அன்பு செலுத்தி ஆண்டவர் நித்திய ஜீவனுக்கு நேராக பரலோகத்திற்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர் அதற்காக வந்தார். நம்ம கெட்டு போகிறதுக்கு அவருக்கு சித்தம் கிடையாது, நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றது. ஏன் அப்படின்னா மரணம் எல்லாருக்குமே பொதுவானது. சில இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப சின்ன வயசா இருக்கவங்களுக்கு கூட என்ன வருதுன்னா மரணம் வருது. ரொம்ப கம்மி வயசுல ஏதோ புது புது வியாதிகள், கண்டுபிடிக்க முடியாத பலவீனங்கள் வருது, அதுக்கு மருந்து மாத்திரை இல்லாம என்ன பண்றாங்கன்னா மரித்து போறாங்க. அந்த மரணத்திற்கு பின்பாக நாம நம்முடைய ஆவி ஆத்மா எங்க போகுது, பரலோகத்துக்கு போதா நரகத்துக்கு போதா அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம மரித்ததுக்கு பின்பாகவும் நரகத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கை அழிஞ்சு போயிடும், நம்மளுடைய வாழ்க்கை அதுக்கப்புறமா கஷ்டமா இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் எதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார் அப்படின்னா, நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி நம்மளை நித்திய ஜீவனுக்கு பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு ஆண்டவர் வந்தார். அல்லேலூயா. புரிஞ்சவங்கள சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொன்னால் 17வது 3வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே
அவரை அனுப்பினார். இரண்டாவது காரணம், ஆண்டவர் எதற்காக வந்தார் அப்படின்னு சொன்னா வந்தார். முதலாவது நித்திய ஜீவனை கொடுக்க வந்தார். இரண்டாவதாக ரட்சிக்க வந்தார். இந்த ரட்சிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, நான் இந்த இடத்துல ஒரு மனுஷனா இருக்கிறேன். நான் இப்போ பிறக்கும் போது என்னுடைய தகப்பன் தாய்க்கு நான் பிறந்திருந்தாலுமே, நான் பிறக்கும் போதே என்னத்துல பிறக்கிறேன்னா பாவத்துல பிறக்கிறேன். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாம என்னுடைய தாய் தகப்பனுடைய சாபங்கள், அவங்க செய்த தப்பு எல்லாமே என்ன ஆகும்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இப்போ நிறைய நேரங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம தாத்தா பாட்டி இல்லைன்னா வந்து நம்முடைய அப்பா அம்மா அவங்க என்ன சில தவறு செஞ்சாங்களோ அதற்கான தண்டனை என்ன பண்ணுவோம்னா நம்ம சில நேரத்தில் அனுபவிப்போம். சில பேர் வந்து அப்பா அம்மா செஞ்ச தண்டனையால நம்ம கிட்ட பேச மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னா, நான் பிறக்கும் போதே பாவத்துல பிறக்கிறேன். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா குடும்ப சாபம் இருக்கும். அது என்னவா இருக்கும் அப்படின்னா, இப்போ என்னுடைய அப்பாவுக்கு வந்து என்ன குடும்ப சாபம் அப்படின்னா, அவங்க குடும்பத்துல 10 பேர். எத்தனை பேரு? இப்பெல்லாம் வந்து ஒன்னே வந்து என்ன போதும், ஒன்னே வேணாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அவங்களுக்கு 10 பேர் வந்து அவங்களுடைய பிள்ளைகள். ஆனா அந்த குடும்பத்தின் சாபம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாருமே வந்து தற்கொலை பண்ணிப்பாங்க. சில பேருடைய குடும்ப சாபங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஏற்ற நேரத்துல திருமணம் நடக்காது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடும்ப சாபம் இருக்கும். இந்த மாதிரி சில பேருக்கு வந்து என்னன்னா நோய் இருக்கும். சில பேருக்கு பலவீனங்கள், இந்த மாதிரி நோய் இருக்கும். இந்த மாதிரி நிறைய காரணம் இருக்கும். பாவம் இருக்கும், சாபம், அப்புறம் நோய் நொடிகள், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இது எல்லாமே நம்ம பிறக்கும் போதே நம்மளோடவே வந்து கூட வந்து வருது. ஆனா ஆண்டவர் எதற்காக வந்தார் அப்படின்னு சொன்னா, இது எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையாக்கி நம்மை ரட்சிக்கிறதுக்காக ஆண்டவர் வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒருவேளை பாவத்துல இருந்து நம்ம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், இல்லைன்னா நோயில இருந்து கஷ்டப்படலாம், இல்லைனா வந்து பிசாசின் பிரச்சனையினால கஷ்டப்படலாம், இல்லைனா வந்து ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாக நம்ம வேதனைப்பட்டு நம்ம வந்து நம்ம பாரத்தோடு நம்ம இருக்கலாம். ஆனா எந்த காரியத்திலே நம்ம இருந்தாலுமே ஆண்டவர் அது எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் நம்மை ரட்சிப்பதற்காக ஆண்டவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. நான் முன்னாடி சொன்னது போல இந்த பழத்தை ஏதேன் தோட்டத்துல ஆதாமும் ஏவாளும் சாப்பிட்டதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பாவம் உள்ள வந்துருச்சு. அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, கீழ்ப்படியாமல், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாததுனால பாவம் உள்ள வந்துருச்சு. அதற்கப்புறமா வந்து நிறைய பாவங்கள் உள்ள வந்து அப்புறமா வந்து திருடுறது, பொய் சொல்றது, அப்புறம் கொலை செய்யறது, அப்புறம் விபச்சாரம், இந்த மாதிரி நிறைய பாவங்கள் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த உலகத்துக்குள்ளாக வந்துருச்சு. இந்த பாவத்திலிருந்து நம்மை ரட்சிப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அல்லேலூயா. மீண்டுமாக இந்த 17வது வசனத்தை வாசிக்கலாம். மீண்டுமாக இந்த 17வது வசனத்தை வாசிக்கலாம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை இந்த உலகத்துல இந்த இரண்டாவது எதற்காக ஆண்டவர் வந்தார் அப்படின்னு சொன்னா, நம்மை ரட்சிப்பதற்கு. நம்மளுடைய வாழ்க்கையில நான் முன்னாடி சொன்னது போல எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். நீங்க நினைக்கலாம், எனக்கு 1 கோடி இருந்தா என்ன ஆயிடும், பிரச்சனையே இருக்காது. 1 கோடி இருந்தா நான் என்ன பண்ணலாம், ராஜா மாதிரி இருக்கலாம் அப்படின்னு. ஆனா 1 கோடி இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்ச நாள் அது எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு தெருக்கோடிக்கு வந்துடும். அல்லேலூயா. அது மாதிரி இந்த உலகத்திலேயே பெரிய பணக்காரன் எலான் மஸ்க், அவருக்கு வந்து எத்தனையோ கோடிக்கணக்கான சொத்து மதிப்புகள் இருக்குது. ஆனா அவருக்குமே என்ன இருக்கு தெரியுமா, பயங்கரமான பிரச்சனை. அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவருடைய முதலாவது மனைவி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவருக்கு இப்போ அமெரிக்கா தேசத்துலலாம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ கல்யாணம் பண்ணும்போது அந்த 2 பேரும் இப்போ கல்யாணம் ஆயிட்டு இப்போ பிரிகிறாங்க அப்படின்னு சொன்னா, கணவனுடைய சொத்து பாதி வந்து என்ன பண்ணிடும், மனைவிக்கு போயிடும். இங்க இந்தியால வந்து எப்படி அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் காசு மாசம் செலவுக்கு பாத்துக்கிறதுக்கு கணவன் அனுப்புறான். ஆனா அங்க அப்படி கிடையாது. பாதி இப்போ 1 கோடி இருக்குன்னா என்ன ஆயிடும், 50 லட்சம், 50 லட்சமா 500 லட்சமா, 50 லட்சம், 50 லட்சம் வந்து கணக்குல எல்லாரும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறீங்க. 50 லட்சம் ஆயிடும், மனைவி வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி பெரிய பணக்காரனா இருந்தாலும்
நம்மளுடைய இப்ப நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு பலவீனங்கள், ஏதாவது ஒரு போராட்டம், ஏதாவது ஒரு பிரச்சனை எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இருக்கும். அது ஏதாவது ஒரு தேவைகள் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம நினைப்போம், எனக்கு இந்த காசு மட்டும் கிடைச்சிச்சுன்னா நான் எல்லா கடனையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் நிம்மதியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கப்புறமா திருப்பி ஒரு தேவை வரும், திருப்பி கடன் வாங்குவோம், திருப்பி நம்மளுக்கு என்னவா இருக்கும், திருப்பி ஒரு பிரச்சனை இருக்கும். சில நேரத்துல இந்த நோய் நொடிகள், பலவீனங்கள், நம்மளுடைய டாக்டர்ஸ் வந்து முடியாது உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுக்கு இது நடக்கவே நடக்காது அப்படின்ட்டு நிறைய வந்து காரியங்களை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில சொல்லுவாங்க. ஆனா இது எல்லாமே இருந்தாலுமே ஆண்டவர் இது எல்லாவற்றையும் நீக்கி மீண்டுமாய் நம்மை ரட்சிக்கிறதற்கு ஆண்டவர் வந்தார். அல்லேலூயா. ஆண்டவரை, இந்த ரட்சிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை நான் நம்பி ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம நம்ம அதை அறிக்கை செய்யும் போது, மனசுல நினைக்கும் போதும் சரி, இல்லைன்னா அந்த நம்ம வாயில அறிக்கை செய்யும் போது சரி, ஆண்டவர் நம்மோடு கூட வந்து இருப்பாரு, அவர் நம்மை பாதுகாப்பார். அல்லேலூயா. அதுதான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நம்ம பெற்றுக்கிறதுக்கு தான் ஆண்டவர் வந்தாரு. இந்த உலகத்துல நம்ம பிறக்கும் போது நம்ம பாவத்துல பிறக்கிறோம். நம்மளுடைய குடும்ப சாபங்கள், குடும்ப பாவங்கள் அப்படின்ட்டு நிறைய பின்னாடி நம்மளுடைய வாழ்க்கையில தொடரும். சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தாத்தா மாதிரியே வந்து இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? தாத்தா மாதிரியே வந்து கோவப்படுறான் அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து என்னன்னா குடும்ப சாபங்கள். இது வந்து நம்மை தொடர்ந்து வரும். நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி நிறைய காரியங்கள் வந்து இருக்கும். பாவங்கள், பலவீனங்கள், சோர்வுகள், நிந்தனைகள் எல்லாமே இருக்கும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறணும், இந்த என்னுடைய வாழ்க்கையில நான் சமாதானமா இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும், என்னை பார்த்து எல்லாரும் மெச்சிக்கணும், என்னுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனையே இருக்கக்கூடாது, என்னுடைய குடும்பத்துல சமாதானம் இருக்கணும், நான் வந்து எல்லாரும் மதிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரே வழிதான் இருக்குது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. தூங்குறவங்களாம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் உஷாரா இருக்கிறீங்க. அல்லேலூயா. இந்த ரெண்டாவது நோக்கம், ஆண்டவர் எதற்காக வந்தார் அப்படின்னு சொன்னா, நம்ம தப்பு செஞ்சுட்டு நம்ம தப்பு செஞ்ச உடனே ஆண்டவர் வந்து நம்மை தண்டிக்காம அவர் மாறாக அவர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, நம்மை வந்து பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்க வந்தார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். யோவான் 8வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 8வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை என்றார். எல்லாரும் என்ன பாருங்க பார்க்கலாம், பைபிளை மூடி வச்சுட்டு. இந்த இடத்துல ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஆண்டவர் முன்னாடி ஒரு விபச்சாரம் செய்த ஒரு ஸ்திரீயை கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வந்து ஆண்டவர் இடத்துல சொல்றாங்க, நீங்க வந்து என்ன பண்ணணும், இந்த பெண்ணை வந்து தண்டிக்கணும், இந்த பெண்ணை வந்து நீங்க சாவடிக்கணும் அப்படின்ட்டு. அந்த காலகட்டத்தில், பைபிள் காலகட்டத்துல எல்லாம் வந்து எப்படி தண்டனை இருக்கும் அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து டேனி இருக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்க. டேனி வந்து ஒரு தப்பு பண்ணிட்டான், ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா அவனை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப நம்ம மண்ணை என்ன பண்ணிடுறோம், சின்ன பையன் மன்னிச்சு விட்டுரும். ஒருவேளை இப்ப என்ன எடுத்துக்கோங்க, நான் தான் ஒரு பெரிய பாவி அப்படின்னா என்னை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குழியில இறக்கிட்டு எல்லாரும் பெரிய பெரிய கல் எடுத்துப்பாங்க. நல்ல பெரிய பெரிய கல் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா என் மேல போட்டு என் ரத்தம் வந்து சாகிற வரைக்குமே வந்து அடிப்பாங்க, பெரிய பெரிய கல். அதுதான் வந்து அந்த காலகட்டத்தில் தண்டனை. அது மாதிரி இப்போ இந்த பெண் வந்து என்ன பண்ணிட்டா, விபச்சாரம் பண்ணிட்டா, தப்பு பண்ணிட்டா. தப்பு பண்ண ஸ்திரீய ஆண்டவரிடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டு, நீங்க ஆண்டவர்கிட்ட ஒரு பெரிய கல்லை கொடுக்குறாங்க. ஆண்டவரே, இந்த கல்லை போட்டு என்ன பண்ணுங்க, அந்த ஸ்திரீயை, அந்த விபச்சாரம் பண்ண ஸ்திரீயை சாவடிச்சிருங்க அப்படின்ட்டு. ஆண்டவர் வந்து மிகவும் பரிசுத்தர், அவர்கிட்ட எந்த பாவமும் கிடையாது. ஆமென். ஆனா ஆண்டவர் அந்த அந்த பெண்ணை வந்து அவர் என்ன பண்ணல, அவரு நியாயம் தீர்க்கல, அவர் தண்டிக்கல. நீ தப்பு செஞ்சிட்ட, நீ இந்த உலகத்துல வாழ்றதுக்கு லாய்க்கே கிடையாது, நீ வந்து குற்றவாளி, நீ விபச்சாரி, நீ வந்து வேசித்தனம் பண்ண பொண்ணு அப்படின்ட்டு அவர் நியாயம் தீர்க்கல. அல்லேலூயா. ஆனா இந்த காலகட்டத்துல இப்ப நம்ம ஒரு தப்பு செய்யறோம் அப்படின்னு சொன்னா உடனே என்ன பண்ணிடுவாங்க, பட்டம் கட்டிடுவாங்க. குடிக்காரன், திருடுறவன், திருட்டு புத்தி உள்ளவன்
அப்புறமா வந்து வேற என்ன, கொலை செய்தவன் அப்படின்ட்டு எல்லாருமே பட்டம் தீட்டிடுவாங்க. இன்னும் சில நேரத்தில் சின்ன சின்ன தப்பு பண்ணாலுமே வந்து நம்மளை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா நியாயம் தீர்த்துடுவாங்க. உடனே வந்து இவங்க சரியில்லாத ஆளு, இவங்க வந்து நல்ல ஆளு கிடையாது அப்படின்ட்டு என்ன பண்ணிடுவாங்க, உடனே வந்து பட்டம் கட்டிடுவாங்க. உடனே வந்து நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்க. உடனே நம்மளோட நம்ம பழக மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்ததின் நோக்கம் நம்ம யாரையுமே நியாயம் தீர்க்கிறது கிடையாது, நம்ம யாரையுமே வந்து குற்றம் சாட்டுறது கிடையாது. ஒருவேளை நம்ம என்ன பண்ணுவோம், சில நேரத்தில் பலவீனங்கள் நிமித்தமாக ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுவோம், ஏதோ ஒரு காரியத்தை நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், செஞ்சிருவோம். நம்மளுக்கே என்ன பண்ணுவோம், தப்புன்னு தெரியும், ஆனா என்ன பண்ணிடுவோம், அதை செஞ்சிருவோம். ஆனா ஆண்டவர் அப்படி செய்தாலுமே ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு நம்மை நேசிக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில நானுமே வந்து சின்ன வயசுல இருந்தே பாஸ்டர் குடும்பத்துல தான் நான் பிறந்தேன். பாஸ்டர் குடும்பத்துல தான் பிறந்து நிறைய காரியங்கள்ல வந்து சர்ச்சில் ஃப்ரண்ட் ரோல இந்த பக்கம் தான் இப்படி தான் உட்காருவேன். ஆனா என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய அளவில்லாத அன்பு என்னை மற்றவர்கள் வெறுக்கும் போது, மற்றவர்கள் ஒதுக்கும் போது ஆண்டவர் எனக்கு என்னையே சில நேரங்களில் பிடிக்காது. சில நேரத்தில் நம்ம தப்பு செஞ்சிருவோம். சில நேரத்தில் வந்து எனக்கே வந்து என்னடா இப்படி ஒரு பைத்தியக்கார மாதிரி பண்றிய அப்படின்ட்டு நம்மளே திட்டி போகலாம். எனக்கே பிடிக்காது. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல அந்த மாதிரி என்னை நானே வெறுக்கும் போது கூட ஆண்டவர் என்னை நேசித்தார், ஆண்டவர் என்னை அரவணைத்தார், ஆண்டவர் என்னை பாதுகாத்தார். அல்லேலூயா. அதே ஆண்டவர் இந்த நாளில உங்களுடைய வாழ்க்கையில பிறப்பார் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். அந்த அன்பு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய இருதயத்துல மலரும். நீங்க அதற்கப்புறமா வேற மனுஷனா மாறிடுவீங்க. அல்லேலூயா. அந்த அன்பு உங்களை வந்துருச்சுன்னா, ஆண்டவரும் இந்த உலகத்துல இப்போ நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா முடி வந்து பின்னாடி வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னா உடனே என்ன பண்ணிடுவாங்க, இவன் வந்து என்ன பண்ணிடுவாங்க பொறுக்கி. அப்புறமா வந்து ட்ரெஸ் சரியா போடாம கிழிஞ்ச ஃபேண்ட் போனா இவன் வந்து என்னது என்ன சொல்லுவாங்க, வேற ஏதோ சொல்லுவாங்களே, அது பேர் வந்து ரவுடி பையன். கரெக்டா சொல்றாங்க, ரவுடி பையன் அப்படின்ட்டு என்ன பண்ணிடுவாங்க, நியாயம் தீர்த்துரும். ஆனா நம்மளுடைய இருதயத்துல நம்மளுடைய மனசுல என்ன இருக்குது அப்படின்ட்டு யாருமே என்ன பண்ண மாட்டாங்க. நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்மளுடைய நிலைமை என்ன, நம்ம என்ன ஃபீல் பண்றோம் அப்படின்றத என்ன பண்ண மாட்டாங்க, யாருமே யோசிக்க மாட்டாங்க. நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை குறித்து எவ்வளவு யோசிக்கிறேன், நான் வந்து எப்படி இருக்கேன், ஒரு நம்மளுடைய வெளி தோற்றத்தை வைத்து நம்மளை நியாயம் தீர்த்துருவாங்க. இப்போ வந்து நம்ம நகை போட்டிருக்கோம் அப்படின்னா அவங்க நம்ம கிட்ட பழகுறதே வேற மாதிரி இருக்கும். அவங்க நம்மளை உடனே மதிப்பாங்க. இல்ல நகை எதுவும் இல்லை இவங்க கிட்ட, காதுல எதுவும் இல்லை, கழுத்துல எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னா அவங்கள வந்து நம்மள என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு மதிப்பு, ஒரு சட்டமா கூட என்ன பண்ண மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, வியாதி உள்ளவனா இருந்தாலும் சரி, வியாதி இல்லாதவனா இருந்தாலும் சரி, கடன் உள்ளவனா இருந்தாலும் சரி, கடன் இல்லாதவனா இருந்தாலும் சரி, அவர் யாரையுமே நியாயம் தீர்க்க மாட்டார். அவர் உடனே வந்து இந்த இந்த சர்ச்சுக்கு வரவங்க எல்லாருமே வந்து நகை போடணும், நகை போடாம வரணும், ஒயிட் ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்ட்டு அவர் சொல்றது கிடையாது. பாவம் செய்யாதவங்க அதை மட்டும்தான் சபைக்கு வரணும் அப்படின்னு சொல்றது கிடையாது. ஆண்டவர் எல்லாரையுமே நேசிக்கிறார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாம்பா. அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில குறைகள் இருந்தாலும் அவர் நியாயம் தீர்க்கிறது இல்லை. ஆண்டவர் அந்த விபச்சார ஸ்திரியை கொண்டு வந்து எல்லாருமே ஆண்டவரத்துல பெரிய பெரிய கல்லா வந்து கொடுத்து நிக்கிறாங்க ரெடியா. ஆண்டவரே நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பெண்ணு மேல இங்க கல்லை வீசி அவளை சாகடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், அந்த கல்லை தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போயிட்டு எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு என்ன பண்ணிருப்போம், அது மாதிரி நம்ம நடந்திருப்போம். ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆண்டவர் அந்த பெண்ணை தண்டிக்கல. ஆண்டவர் நினைச்சிருந்தாருன்னா அந்த பெண்ணை வந்து உடனே தண்டிச்சிருக்கலாம். ப்ரூஃப் இருக்குது, எவிடன்ஸ் இருக்குது. அது மாதிரி இவங்க எல்லாருமே வந்து பார்த்து அந்த பெண்ணை வந்து கூப்பிட்டு நிக்க வச்சு அந்த எல்லாருமே தண்டிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா ஆண்டவர் அந்த பெண்ணை, அந்த ஸ்திரீயை தண்டிக்கல. மாறாக ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு, இது வரைக்கும் நீ பாவம் செய்த, ஆனா இனி பாவம் செய்யாது. அல்லேலூயா. இந்த காலை வேளையில ஒருவேளை நம்மளால சில காரியங்களை, சில பாவங்களை விட முடியாமல் இருக்கலாம். ஆனா இனி பாவம் செய்யாது. அல்லேலூயா. இதுக்கப்புறமா நம்ம பாவம் செய்யாம நம்ம இருக்கும்போது ஆண்டவர் நம்மளுடைய இதயத்துல வருவார். நம்ம ஆண்டவரை நம்புகிறது, ஆண்டவரை விசுவாசிக்கிறதுனா உடனே என்ன தெரியுமா நினைக்கிறோம், நகையெல்லாம் கலட்டணும்,
ஜென்ஸாக இருந்தால் மீசையெல்லாம் சுரைச்சிக்கணும், அப்புறமா வந்து தாடியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. நான் பாருங்க நல்லா தாடி விட்டுட்டு தான் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் வந்து கலர் ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன். இது மாதிரி இப்போ ஸ்திரீகளாக இருந்தால் வந்து நகையெல்லாம் கலட்டணும், அப்புறமா வந்து எதுவும் பண்ணக்கூடாது, அப்படி கிடையாது. ஆண்டவர் எல்லா மதத்துக்கும் அப்பாற்பட்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் வந்து இந்துக்களுக்கு மாத்திரம்தான், கிறிஸ்துவர்களுக்கு மாத்திரம்தான், முஸ்லீம்க்கு மாத்திரம்தான் கிடையாது. ஆண்டவர் எல்லா மதத்துக்கும் அவர் சொந்தமானவர். ஒன்னே ஒன்று என்ன பண்ணோம்னா, ஆண்டவரை நம்ம மனசுல நினைக்கணும். ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார், ஆண்டவரை நான் நம்புறேன், இயேசு கிறிஸ்துவை நான் நம்புறேன் அப்படின்ட்டு நம்ம மனசுல வைத்தோம் அப்படின்னு சொன்னா அவர் நம்மளுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. முதலாவது நம்ம எதற்காக ஆண்டவர் வந்தார் அப்படின்னா, நம்ம நித்திய ஜீவனுக்கு கொண்டு வரதுக்கு. ரெண்டாவது நம்மளை ரட்சிக்கிறதுக்கு. மூணாவது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 3வது அதிகாரம் 18வது வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளாதவனா இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. மூன்றாவதாக ஆண்டவர் எதற்காக வந்தார் அப்படின்னு சொன்னா, ஆக்கினைக்குள்ளாமல் நாம தீர்க்கப்படாமல் இருக்கிறதுக்கு. அல்லேலூயா. இப்ப நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், எல்லாரும் என்ன பாருங்க. இப்போ நம்ம ரோட்ல வந்து நம்ம போறோம், ஹெல்மெட் போடணுமா போடக்கூடாதா? ஏன்? இப்போ வந்து 2000 வரைக்கும் ஃபைன் என்ன பண்ணிட்டாங்க, உடனே ஸ்பாட் ஃபைன் வந்து என்ன பண்றாங்க, போடுறாங்க. இப்போ நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணலன்னா என்ன நடக்கும்? நம்மளுக்கு விபத்து நடக்கும். நம்மளுக்கு என்ன நடக்கும்னா தண்டனை நடக்கும். நம்ம ரெகுலரா வந்து ஹெல்மெட் போடாம இருக்கிறோம், இன்னுமே வந்து வேற ஏதாவது ஆக்சிடென்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா அது எல்லாமே நம்ம டிரைவிங் லைசன்ஸ்ல சேவ் ஆகி கடைசியில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஜெயிலில் போட்டுருவாங்க, நம்மளை தண்டனைக்குள்ளாக ஆக்கிடுவாங்க. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, இப்போ அப்பா அம்மாங்க உங்களுக்கு பிள்ளைங்கள் இருக்கும். இப்போ பிள்ளைங்கள் வந்து உங்களுக்கு இப்போ வந்து அவங்களுக்கு பயங்கரமான கோல்டு, என்னது பயங்கரமான, அவங்க இப்போ உங்களுக்கு தெரியாம ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க, என்ன பண்ணுவீங்க? அடிச்சு அப்படியே தோலை உரிச்சு துணி துவைக்கிற மாதிரி காய போட்டு அப்படியே கொடியில காய போட்டுற மாட்டீங்க? அல்லேலூயா. அந்த இப்போ ஏன் அப்படின்னா, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, ஒரு தப்பு பண்ணா அதுக்கான தண்டனை இருக்குது. ஆமா தானே? இப்போ நம்ம ஒரு தப்பு பண்றோம் அப்படின்னா அதற்கான தண்டனை இருக்குது. அதே மாதிரிதான் நம்ம இந்த உலகத்துல பிறந்தது ஒரு நோக்கத்தோட நம்ம பிறந்திருக்கிறோம். ஆனா இந்த உலகத்துல நம்ம செய்யற பாவங்கள், நம்ம உலகத்துல சொல்ற பொய், நம்ம செய்யற திருடு, நம்ம செய்கிற சின்ன சின்ன தப்பு பெரிய தப்பு எதுவா இருந்தாலுமே அதை நம்ம செய்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு நாள் நம்ம அதுக்கு கணக்கு கொடுத்து தான் ஆகணும். அல்லேலூயா. நம்ம வந்து எந்த தப்பையுமே வந்து நம்ம யாருமே என்னை பார்க்கல, யாருமே வந்து என்ன எதுவுமே பண்ண மாட்டாங்க, நான் தான் ராஜா, எனக்கு நான் வச்சதுதான் சட்டம் அப்படின்னு சொல்லிடவே முடியாது. நம்ம செய்யற எல்லா தப்புக்குமே என்னன்னா இப்போ நம்ம கணக்கு கொடுத்துதான் ஆகணும். இப்பெல்லாம் வந்து நம்ம ஆண்டவருக்கு பயப்படுறதை காட்டிலும் சிசிடிவி கேமராக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கு, பயப்பட வேண்டியிருக்குது. எல்லாவற்றையும் வந்து பார்த்து இவன் தான் குற்றவாளி, இவன் தான் வந்து நிரபராதி அப்படின்ட்டு ப்ரூஃபோட சப்மிட் பண்ணிடுறாங்க. அது மாதிரி நம்ம செய்யற சின்ன தப்போ, இப்போ ஒரு வேளை வந்து இப்போ இங்க வந்து இந்த கீபோர்டு அழகா இருக்குது, இந்த கீபோர்டு மதிப்பு வந்து 30,000 வச்சுக்கோங்க, இது 30,000. இப்போ இந்த கீபோர்டு நீங்களாம் முடிஞ்சிட்ட பிறகு நீங்கள் போயிடுறீங்க. நீங்கள் போயிட்ட பிறகு நான் மட்டும்தான் இங்கே இருக்கிறேன், நீங்கள் யாருமே இல்லை. எனக்கு வந்து இந்த கீபோர்டு ரொம்ப பிடிச்சிருக்குது, நல்லா இருக்குது, நல்லா சவுண்டு வருது. இப்போ நீங்கள்லாம் போயிட்டீங்க, யாருமே பார்க்கல அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து என்ன பண்ணுறேன், திருடிட்டு, யாருமே பார்க்கல, கேமரா கூட இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்களும் யாருமே இல்லை, திருடிட்டு நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து காரில் வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிடுறேன். இப்போது நீங்கள் யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கிறேன், நீங்க யாருமே பார்க்கல, கேமராவும் பார்க்கல. அப்போ உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, எனக்கு தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா? எனக்கு தண்டனை கிடைக்காது, இப்ப தண்டனை கிடைக்காது. ஆனா வாழ்க்கையில இதுக்கு அப்புறமா நம்ம மரித்ததுக்கு அப்புறம் பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் கேட்பாரு. நீங்க யாருமே என்ன கேட்கலனாலும் பரவாயில்ல, நீங்க என்ன யாருமே கேட்க மாட்டீங்க. ஆனா பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் கேட்பாரு, கணக்கு வச்சு கேட்பாரு. ஏன் வந்து ஜெய்பால் மச்சானோட கீபோர்டை நீ திருடிட்டு போன,
அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், ஆண்டவர் கணக்கு கேட்டு ஆண்டவர் அதற்கான தண்டனையை ஆண்டவர் எனக்கு தருவார். இப்போ கூட நீங்க இங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாருமே ரொம்ப தங்கமானவங்க. கோல்ட ஒரு பக்கம் வச்சுட்டு உங்களை ஒரு பக்கம் வச்சா கோல்டு தோத்து போயிடும். அந்த மாதிரி நீங்க தங்கமானவங்க. ஆனா சில நேரங்கள்ல ஏதோ ஒரு தவறு செய்றீங்க அப்படின்னு சொன்னா அந்த தவறுக்கான தண்டனையை நீங்க அனுபவிக்கணும். ஆனா அந்த தண்டனையை நீங்க அனுபவிக்காமல் இருப்பதற்காக தான் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நினைச்சிருந்தார்னா அழகா வந்து ஆண்டவர் பிதா பரலோகத்திலேயே வந்து ஜாலியா இருந்திருக்கலாம். ஆனா அவரு நம்முடைய பாவங்களுக்காக நாம தண்டிக்கப்படக்கூடாது, நாம வந்து அசிங்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் உலகத்துல வந்து நமக்காக சிலுவையில மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து நம்ம எல்லாருமே இப்போ சந்தோஷமா இருக்கோம். ஒருவேளை ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக மரிக்கல, ஆண்டவர் நம்மளுடைய பாவங்களை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொன்னா நாம சந்தோஷமா இருக்க முடியாது, நாம இப்போது நிம்மதியா இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் பிறக்கும் போதே வந்து இந்த இந்த உலகத்துல பிறக்கும் போதே பாவத்துல தான் பிறக்கிறேன். அது மாத்திரம் இல்லாம என்னுடைய குடும்பத்தின் சாபங்கள் வந்து என்னை அப்படியே பின்தொடரும். அது மாதிரி உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலுமே என்ன இருக்கும் அப்படின்னா குடும்ப சாபம் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். அது வந்து உங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த குடும்ப சாபத்தின் நிமித்தமாக நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா கஷ்டப்படுவீங்க. அதனால உங்களுக்கு பண கஷ்டம் வரும், அதனால உங்களுக்கு சரீரத்துல பலவீனங்கள் வரும். இந்த மாதிரி குடும்ப கஷ்டங்கள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நிறைய இருக்கும். அந்த மாதிரி அது தொடர்ந்து வரும். அந்த அந்த சாபம் போகணும், அந்த பாவம் போகணும், அந்த நோய் மாறணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவரை நம்பும் போது, ஆண்டவரை விசுவாசிக்கும் போதுதான் அது எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாம அந்த ஆக்கினை, அந்த நான் இப்ப பண்ற தப்புக்கு நான் தண்டிக்காம, நான் தண்டனை அனுபவிக்காம பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா நான் ஆண்டவரை விசுவாசிக்கணும். மாறாக நான் என்னுடைய இஷ்டத்துக்கு நான் வாழ்வேன். சில பேர்லாம் இருப்பாங்க மோடிக்கு தம்பி மாதிரி பண்ணுவாங்க. மோடி வந்து மோடி மோடி யாரு, பிரதமர். அவருடைய தம்பி மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சில காரியங்களை பண்ணுவாங்க. எனக்கு நான் வச்சதுதான் சட்டம், முயலுக்கு 3 கால்னா 3 கால், நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னா அப்படிதான் இருப்பாங்க. ஆனா நாம நம்மளுடைய இஷ்டத்துக்கு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா நான் என்னுடைய இஷ்டத்துக்கு பாவம் செய்வேன், என் இஷ்டத்துக்கு நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்வேன், யாரையுமே மதிக்க மாட்டேன், யார் பேச்சையும் கேட்க மாட்டேன், நான் செய்யறத பிடிச்சிருந்தா என் கூட இரு, இல்லைன்னா போ அப்படின்ட்டு சில பேர் இருப்பாங்க. சில பேர் வந்து திரும்ப திரும்பவுமா பொய் சொல்றது, திரும்ப திரும்பவுமா திருடுறது, திரும்ப திரும்பவுமா மற்றவர்களை கஷ்டப்படுத்துறது, இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கும். சில பேர் வந்து யாருமே என்னை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு போன்ல வந்து என்ன பண்ணுவாங்க, நாலு செவுத்துக்குள்ள யாருமே என்னை பார்க்கல அப்படின்ட்டு தேவையில்லாத காரியங்கள் பார்ப்பாங்க. இன்னும் நிறைய பாவங்கள், யாருமே என்னை பார்க்கல. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மளிகை கடைக்கு போவாங்க, மளிகை கடைக்கு போயிட்டு 1 கிலோ தக்காளி வாங்குவாங்க. அவர் வந்து 1 கிலோ தக்காளி போட்டுட்டு நான் அந்த உளுந்து கொஞ்சம் எடுத்துருவாங்க அப்படின்ட்டு அவர் உள்ள போறதுக்குள்ள பைக்குள்ள ஒரு 1/2 கிலோ என்ன பண்ணுவாங்க சேர்த்து போட்டுட்டு யாருமே பார்க்கல, நான் எவ்வளோ என் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் அப்படின்ட்டு நினைப்பாங்க. ஆனா இந்த மாதிரி நம்ம என்ன காரியங்கள் என்ன தவறு செஞ்சாலுமே அது எல்லாவற்றுக்குமே ஒரு நாள் நம்ம கணக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. அந்த கணக்கு கொடுக்காம அந்த தண்டனையை அனுபவிக்காம நம்ம பரலோகத்துக்கு போகணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நல்நாள்ல பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சரி, இப்போ இந்த 3 காரியத்தையும் நம்ம பார்த்தாச்சு. ஆண்டவரை வந்து எதற்காக வந்தாரு? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு. 2வது, 3வது ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாமல் இருக்கணும். இப்போ இந்த நித்திய ஜீவனை நான் அடையணும் அப்படின்னு சொன்னா, நித்திய ஜீவன் அப்படின்னா நம்ம மரித்ததுக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கை. இதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லினா நாம ஆண்டவரை விசுவாசிக்கணும். அந்த 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த இடத்துல என்ன பண்றது அப்படின்னா ஆண்டவரை விசுவாசிக்கணும். ஆண்டவரை விசுவாசித்தால் நம்மளுக்கு அற்புதம் நடக்கும், நம்மளுக்கு அதிசயம் நடக்கும், நாமளும் பரலோகத்துக்கு போயிடுவோம். நீங்க யாரா இருந்தாலும் சரி,
சின்ன பசங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆனவங்களா இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆகாதவங்களாலும் சரி, இந்துவா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, கிறிஸ்டியனா இருந்தாலும் சரி, எந்த மதத்துல இருந்தாலும் சரி, ஆண்டவரை நம்பும் போது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில அதிசயத்தை செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு நிறைய காரியங்கள் மாறும். எல்லாரும் என்ன பாருங்க, நான் ஒரு சாட்சியை சொல்றேன். எல்லாரும் என்ன பாருங்க. நான் வந்து ஒரு சர்ச்சில் ஒரு பாஸ்டருக்கு பிள்ளையா பிறந்தேன். இந்த இந்த என்னுடைய அப்பாவும் வந்து சென்னை பகுதியில் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு பாஸ்டா இருக்காங்க. அவங்க இந்து குடும்பத்துல ஒரு பூசாரியா பிறந்த ஒரு நபர். அவங்க வந்து ரட்சிக்கப்பட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரட்சிக்கப்பட்டு சபைக்கு ஒரு சர்ச்சுக்கு, இந்த மாதிரி ஒரு சர்ச்சுக்கு பாஸ்டா மாறிட்டாங்க. அவங்களுடைய பிள்ளை தான் நான். அவங்க சின்ன வயசுல இருந்தே பாஸ்டா இருந்தாலும், நானும் பாஸ்டர் வீட்டில் பிறந்ததுனால எல்லா வாரமும் என்ன பண்ணிடுவேன், சர்ச்சுக்கு எல்லா வாரமும் தூங்கினாலும் தூங்கலனாலும் சரி, பல்லு விளக்குனாலும் சரி, குளிச்சாலும் குளிக்கலனாலும் சரி. இப்போ எத்தனை பேர் குளிச்சுட்டு வந்தீங்க, எத்தனை பேர் குளிக்கல அப்படின்னு தெரியல. குளிரா இருந்தது, சுடு தண்ணி போட டைம் இல்லை அப்படின்ட்டு எத்தனை பேர் குளிக்காம வந்தீங்கன்னு தெரியல. ஆனா அந்த நானும் பாஸ்டர் வீட்டில் பிறந்தனால அந்த மாதிரி எல்லா வாரமும் இருந்தாலும் இல்லைனாலும் சர்ச்சுக்கு வந்து உட்கார்ந்துரும். ஆனா என்னுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில ஆண்டவருடைய அந்த சமாதானம் இல்லை. என்ன அப்படின்னு சொன்னா, என்ன குறித்து எனக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை. எனக்கு பாட வராது, எனக்கு எந்த விதமான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸும் தெரியாது, எனக்கு வந்து டான்ஸ் ஆட தெரியாது, எனக்கு மியூசிக் வாசிக்க தெரியாது, நான் வந்து குண்டா இருக்கிறேன் அப்படின்ட்டு என்ன குறித்து தாழ்வு மனப்பான்மை பயங்கரமா இருக்கும். யாராவது என்கிட்ட வந்து பேசணும்னாலுமே எதுவுமே பேச மாட்டேன். எனக்கு மைண்டு ஃபுல்லாவே எப்பவுமே வந்து ஒரு கோபமா, என்ன குறித்தே என்ன வெறுத்துக்கிட்டு ஒரு மாதிரி, எதுக்குடா இந்த வாழ்க்கை, நான் வந்து சின்ன வயசுல சொல்றேன், எதுக்கு இந்த உலகத்துல நம்ம வாழ்றோம் அப்படின்ட்டு பயங்கரமான கேள்வி. நம்ம ஏன் இந்த உலகத்துல இவ்வளவு கஷ்டப்படணும், அதுவும் இந்த பாஸ்டர் வீட்டுல பிறந்துகிட்டு கிறிஸ்டியன்ன்றாங்க, ஆண்டவருன்றாங்க, இயேசுன்றாங்க, வாரம் சர்ச்சுக்கு போறோம், இது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை இருக்குது. நம்மளுக்கு அப்பா அம்மாவும் கஷ்டப்படுறாங்க காசுக்காக. அப்புறமா எனக்குமே வந்து பயங்கரமான கோபம், ஆண்டவருன்றாங்க ஒண்ணுமே இல்லை, எதுக்கு சர்ச்சுக்கு போறோன்னு தெரியல. எனக்குள்ள பயங்கரமா எப்பவுமே வந்து ஒரு சந்தேகத்தோட, யார்கிட்டயுமே பேசாம ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை இல்லாம இருப்பேன். நம்மளுடைய வாழ்க்கைய நம்மளே முடிச்சுக்கலாம், நம்ம வாழக்கூடாது, இந்த உலகத்துல வாழ்ந்து என்ன பண்ண போறோம், எதுக்கு வாழணும், நம்ம வந்து இறந்து போயிட்டா கூட நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரங்கள்ல யோசிச்சிருக்கிறேன். ஆண்டவர் எனக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி. ஆனா சர்ச்சுக்கு போவேன், வாரம் சர்ச்சுக்கு போவேன், ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடுவேன், அது மாதிரி பாட்டு பாடுவேன், கை தட்டுவேன், எல்லாம் நடக்கும். ஆனா எனக்குள்ளாக ஆண்டவர் இல்லாததுனால அந்த வெறுமை, பயங்கரமான வெறுமை. ஏதோ காசு இருக்கும், நல்ல காசு வரும் போகும், நல்ல ஒரு சர்ச் இருந்தது, நல்ல ஒரு வீடு இருந்தது, ஆனா எனக்குள்ள ஏதோ ஒன்று இழந்து, ஏதோ ஒன்று இல்லாத மாதிரியே ஒரு வெறுமை, பயங்கரமான வெறுமை. எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வெறுமையினால கஷ்டப்பட்டுட்டு பயங்கரமா வந்து சந்தோஷமே இருக்காது. முக்கியமான பிரச்சனை எனக்கு வந்து எப்போ பார்த்தாலுமே சோகமாவே இருப்பேன். வானம் கீழே விழுந்த மாதிரி எப்பவுமே ஏதாவது ஒன்று குறித்து தேவையில்லாம யோசிச்சுக்கிட்டு சோகமாவே இருப்பேன். எனக்குள்ள அந்த சந்தோஷமே இருக்காது. ஆனா என்னது, நான் பிறந்தது வந்து கிறிஸ்டியனு, வாரம் சர்ச்சுக்கு போறவன், ஒயிட் அண்ட் ஒயிட் போறேன், இந்த மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கை இருந்தது. என்னுடைய வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதங்கள், நிறைய நன்மைகளை நான் இழந்து போயிட்டேன் இந்த மாதிரி இருந்ததுனால. ஆனா எப்பொழுது என்ன அறியாமலே ஆண்டவரை நான் வந்து ஆண்டவரிடத்துல பேச ஆரம்பிக்கும் போது, ஆண்டவரிடத்துல ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு சந்தோஷம் இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை அப்படின்னு நான் கேட்கும்போது, என்னை அறியாமலே ஆண்டவர் வந்து அந்த சூழ்நிலைகள்லாம் மாற்றினாரு, அந்த சோகங்கள்லாம் மாறிச்சு, அந்த கஷ்டங்கள்லாம் மாறிச்சு, அந்த தாழ்வு மனப்பான்மைலாம் மாறிச்சு, எதற்கு வாழணும் அப்படின்ற அந்த கேள்வி அதுவும் மாறிச்சு. எல்லாமே மாறி ஆண்டவர் இன்னைக்கு உங்க முன்னாடி நிறுத்தி ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்க, நான் சொல்றேன், உங்க எல்லாருக்குமே வந்து இப்போ நீங்க முடிச்சுட்டு போகும்போது 1,00,000 கையில கொடுத்தா கூட உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வராது. பிரதர் வந்து கை தட்டார், எல்லாருக்கும் 1,00,000 கொடுக்க போறாங்க. 1,00,000 கொடுக்க போறது இல்ல, 1,00,000 கொடுத்தா கூட உங்களுக்கு அந்த சமாதானம் தான் இயேசு தருகிற சமாதானம் இருக்காது. மாறாக உங்களுக்கு சமாதானத்தோட நீங்க இருக்கணும், என் வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருக்கணும்,
நான் என் வாழ்க்கையில எப்பொழுதுமே என்ன பிரச்சனை வந்தாலும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா அதற்கு நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையில நீங்க யாராக இருந்தாலும் சரி, 10 வருஷம் சர்ச்சுக்கு வந்தவங்களா இருந்தாலும் சரி, இன்னைக்கு தான் சர்ச்சுக்கு வந்தவங்களா இருந்தாலும் சரி, இதுக்கப்புறமா நீங்க வருவீங்க. ஆனா எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. அதாவது சொந்த இரட்சகனா உடனே வந்து நீங்க மாறுங்க அப்படிலாம் இல்லை. உங்களுடைய கஷ்டமான சூழ்நிலையில, உங்களுடைய போராட்டமான சூழ்நிலையில நீங்க ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்ட்டு. ஆண்டவர் நிச்சயமாய் உதவி செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு அந்த சமாதானத்தை தருவார். இந்த உலகத்துல எவ்வளோ பெரிய பணம் இருந்தாலுமே அந்த சமாதானம் இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த சமாதானம் இருந்ததுன்னா கஞ்சி குடிச்சா கூட நம்ம நிம்மதியா இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நான் உங்களுக்கு உடனே வந்து பெரிய காரியத்தெல்லாம் சொல்லலை. நீங்க உங்களுடைய பிரச்சனை வருது, உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கடன் பிரச்சனையோ ஏதோ ஒரு நேரத்துல நீங்க தனியா இருக்கிற மாதிரி யோசிக்கிறீங்க, உங்களுக்கு வந்து யாருமே துணைக்கு இல்லாத மாதிரி நீங்க யோசிக்கிறீங்க, உங்களுக்கு பலவீனமா இருக்குது, யாரையுமே நம்ப முடியல, யாரையுமே வந்து சார்ந்து கொள்ள முடியல அப்படின்ட்டு நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல நீங்க நீங்க மனசுல ஆண்டவரே இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூப்பிட்டு பாருங்க. ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை சமாதானத்தை தருவார். அல்லேலூயா. அதை நான் உணர்ந்ததுனால நான் உங்களுக்கு சொல்றேன். அதற்கு முன்பாக ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதுக்கு முன்பாக நான் நான் பிறந்ததுல இருந்து கிறிஸ்டியன் தான். நான் பிறந்ததுல இருந்து ஒயிட் அண்ட் ஒயிட் எல்லாம் போடுறேன், சர்ச்சுக்கு போறேன், எல்லாம் ஓகே தான். ஆனா ஆண்டவர் எனக்குள்ள இல்லாததுனால எனக்குள்ளவே ஒரு தாழ்வு மனப்பான்மை, எனக்குள்ளவே இல்லாத பிரச்சனையும் தேவையில்லாம யோசிச்சு யோசிச்சு அதை நானே இழுத்துப்பேன். நானே வந்து இப்போ நீங்க இருக்கிறீங்க, நீங்க என்ன பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, நார்மலா என்ன பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன எப்படி யோசிப்பேன்னா, இவங்க என்ன ஒரு மாதிரி வித்தியாசமா பாக்குறாங்களா அப்படின்னு தேவையில்லாம யோசிக்கிறது. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில பிரச்சனை அங்க இருக்குது அப்படின்னு சொன்னா இங்கேயே வந்து என்ன பண்ணுவோம், நம்ம பயந்து தேவையில்லாம யோசிக்கிறது. இந்த தேவையில்லாம யோசிக்கிற காரியங்கள் மாறணும். உங்களுடைய இருதயத்துல சமாதானம் வேணும், உங்களுடைய இருதயத்துல சந்தோஷம் வேணும், உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி வேணும் அப்படின்ட்டு எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நீங்க ஆண்டவரை நீங்க கூப்பிடும் போது, ஆண்டவரை நீங்க விசுவாசிக்கும் போது, ஆண்டவரை நீங்க கேட்கும் போது ஆண்டவர் அந்த சமாதானத்தை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பெருசா ஜெபம் பண்ணோம் அப்படின்னு எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, எனக்கு வந்து நான் இப்பதான் வந்திருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி எப்படி எப்படி பேசணும் அப்படின்னு தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நீங்க ஒன்றும் பெருசா பண்ண தேவையில்ல, ஒன்றும் நீங்க புதுசா பண்ண தேவையில்ல. நீங்க சைலண்டா உட்கார்ந்து உங்களுடைய மனசுல வேற எதையும் யோசிக்காம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, என்னுடைய பிரச்சனையை மாற்றுங்க, என்னுடைய போராட்டத்தை மாத்துங்க அப்படின்னு சொல்லும்போது உங்க உடம்புல அப்படியே ஒரு கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி விறுவிறுவிறுன்ட்டு அப்படி இறங்குற மாதிரி இருக்கும். உங்களுடைய மனசுல அந்த இருக்கிற கஷ்டங்கள், அந்த பாரங்கள், அந்த துக்கங்கள், அந்த வேதனை, அந்த போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிற சத்தமா அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் எதற்காக வந்தார்? ரெண்டாவது ரட்சிக்கப்படுவதற்கு. இந்த அதாவது நான் வந்து அந்த பிரதருக்கு மாத்திரம் நான் வந்து பிரசங்கம் பண்ணல, எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணல. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம், கை கொடுங்க பார்க்கலாம், பக்கத்துல இருக்கவங்களுக்கு கை கொடுங்க பார்க்கலாம், பக்கத்துல இருக்கவங்க கை கொடுத்து சிரிங்க பார்க்கலாம், லைட்டா சிரிங்க, ஒன்றும் தப்பு இல்லை, ஒன்றும் குஷ்டரோகம்லாம் வராது, லைட்டா சிரிங்க, கை கொடுத்து சிரிச்சு நான் சொல்றது சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது ஆண்டவர் நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக வந்தார். இரண்டாவதாக ஆண்டவர் எதற்கு வந்தார்? மூன்றாவதாக ஆண்டவர் நாம ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாமல் இருக்கிறதற்காக வந்தார். அதற்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவரை விசுவாசிக்கணும். ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை மாறும், நம்முடைய சூழ்நிலைகள் மாறும், ஆண்டவர் அற்புதம் செய்வார். நீங்க நான் வந்து ஒரு பெரிய பாவி அப்படின்ட்டு நீங்க நினைச்சு நீங்க 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 அவரெல்லாம் நான் எப்படி கூப்பிடுறது, அவரெல்லாம் நான் கூப்பிட்டா வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். ஆனா ஆண்டவர் யார் கூப்பிட்டாலும், எந்த இடத்துல கூப்பிட்டாலுமே ஆண்டவர் வருவார். ஆண்டவர் வந்து உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வார், உங்களுக்கு சமாதானம் தருவார். நான் ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லிட்டு நான் செய்தியை முடிக்கிறேன்.
நானுமே வந்து நான் உங்களுக்கு சொன்னது போல நானுமே வந்து பாஸ்டாலாம் ஆயிருக்க மாட்டேன். எனக்கு பயங்கரமா வந்து நான் வளரும் போதே வந்து ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்ட்டு தான் வந்து நான் வந்து பசங்க கிட்ட சொல்லுவேன். ஆனா வீட்டில் வந்து என்னன்னா பாஸ்டர் ஆகணும் நீ அப்படின்னு தான் சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஆனா எனக்கு வந்து என்ன அப்படின்னா ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியர் ஆகி நல்லா காசு சம்பாதிக்கணும், நல்லா அதுக்கப்புறமா நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன ஊழியங்கள் செய்யணும் அப்படின்ட்டு. ஆனா எது என்னை மாத்திச்சு அப்படின்னு சொன்னா, எனக்கு நான் முன்னாடி சொன்னது போல அந்த என்னுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில நான் சின்ன வயசுல இருந்தும் போதே நிறைய யோசிப்பேன். அந்த யோசனைகள்ல சமாதானமே இருக்காது. ஏதோ ஒன்று தேவையில்லாத குடும்ப சூழ்நிலைகளை குறித்தோ இல்லைன்னா பண தேவைகளை குறித்தோ ஏதோ ஒரு காரியத்தை குறித்து யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். நிம்மதியே இருக்காது. எந்த ஒரு காரியத்தை குறித்து நிம்மதியே இருக்காது. எதுக்கு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த வாழ்க்கையே வந்து வெறுத்து போய் ஒரு இருக்கிற சூழ்நிலைகள் வந்து அப்படிதான் இருந்தது. ஆனா நான் ஆண்டவரை சார்ந்து வாழ ஆரம்பித்தது பிறகு, ஆண்டவரை விசுவாசிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் எனக்குள்ளாக சமாதானமும் சந்தோஷமும் நிம்மதியும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதே ஆண்டவர் உங்களுக்கும் இந்த நல்லாள்ல கிறிஸ்துமஸ் நன்னாள்ல இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்குமே அதே சந்தோஷத்தையும் அதே சமாதானத்தையும் அதே நிம்மதியும் ஆண்டவர் தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம் எனக்கு வந்து எனக்கு வேற யாராவது என்னுடைய லவ்வர் வந்து எனக்கு இந்த சமாதானத்தை கொடுப்பாங்க, எனக்கு ஒரு 1,00,000 இருந்தா இந்த சமாதானம் வந்துடும், எனக்கு என்னுடைய பலவீனங்கள் மாறிட்டா சமாதானம் வந்துடும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் தருகிற சமாதானத்தை வேற யாருமே தர முடியாது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் தர முடியும். ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை மாறும், நம்முடைய சூழ்நிலை மாறும், நம்முடைய கடன் பிரச்சனைகள் மாறும், தேவைகள் மாறும். ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டுமாக உங்க எல்லாருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி கிறிஸ்துமஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.